நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ரவுண்டில் முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்காதவங்களுக்கு தான் ப்ரைஸ். ஓகேவா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறேன். உங்களுக்காக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஒரு குரூப் வருவாங்க. அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் சிரிக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம், ஆனால் சிரிச்சினே பேசக்கூடாது. முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட் போகும், செகண்ட் சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட், லாஸ்ட்டில் சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட். இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். என்ன வந்தவொடனே கன்னு அங்கே குறி வைக்கிறீங்க? கன்னு எப்பவுமே பொண்ணை பார்த்தவொடனே தான் போவோம். லைக் யூ. நீங்க பண்ணு மாதிரி இருக்கீங்க. அதனால தான் லைக் யூ சொன்னாரு. தெரியாதா? நீங்க விஜயகாந்தா? யாருக்குமா தெரியும்? போட சொன்னாங்க போட்டேன். இது டபுள் மீனிங்கா இருக்கு. இல்லம்மா, கெட்டப்ப சொன்னேன். நீ பேசிட்டு என் மேல பழிய போடுறியா? சரி, ஓகே, கான்செப்டுக்கு போவோம். நான் தான் வல்லரசு. நான் தான் சிரிச்சிட்டேன்ல, அவரை பார்த்து பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம். மாக்காப்பா, நான் எதுக்கு இந்த போலீஸ் வேலைக்கு வந்தேன்னு தெரியுமா? ஏன்? எங்க தாத்தா கொல்லரசு 35,000 ரூபாய் கட்டி வேலைக்கு சேர்ந்தாரு. அந்த 35,000 வசூல் பண்றதுக்குள்ளேயே அவர் போய் சேர்ந்துட்டாரு. எங்க அப்பா அன்பரசு 50,000 ரூபாய் கட்டி வேலைக்கு சேர்ந்தாரு. அந்த 50,000 கலெக்ஷன் பண்றதுக்குள்ளேயே ஒரு பொண்ணை பெண் போலீஸ கைய பிடிச்சி இழுத்தாருன்னு அவரை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க. ஆக எங்க அப்பாவுடைய 50,000மும் எங்க தாத்தாவுடைய 35,000 சேர்த்து 95,000 வசூல் பண்ணதான் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன். என்னடா 85,000 தானே ஆகுது, 95,000 சொல்றேன்னு பாக்குறியா? வட்டி யாரா உங்க தாத்தாவோட தருவா. ஆக இப்ப வந்து போலீஸ் செலக்ஷன் நடக்க போகுது. இதை செலக்ட் பண்றதுக்கு சத்திரியம் வர போறாரு. ஹலோ ஹலோ, யாரு? பாகிஸ்தான் தீவிரவாதியா? ஏய், ராங் நம்பர்ரா. யாரா நீ? யார கேக்குறீங்க? யாரா நீ? அப்படி திரும்பி பார்த்து கேளுங்க சார். மறுபடியும் கேளுங்க. யாரா நீ? வல்லரசு. நீ குள்ளரசுடா. ஆமா, நீங்க யார் சார்? ஏய், நான் தான்டா சத்திரிய. சாத்துக்குடி விற்கிற மாதிரி இருக்கிற நீ சத்திரியனா? இந்த பஞ்சுக்கு சிரிப்பு வருதா? எனக்கு வந்துருச்சு. அவருக்கு வருதான்னு கேக்குறேன். அவர் தான் சிரிக்க மாட்டேங்கிறாரு. ஏய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பொறி உண்டை வாங்க வந்தேன். பின்ன என்ன சார், போலீஸ் செலக்ஷன் வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் மேல கண்ணு இல்ல, அந்த பொண்ணு மேல தான் கண்ணாகுது. ஏய், மிஸ்டர் குள்ளரசு, எத்தனை பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு செலக்ஷன்? சொல்லுங்க சத்திரியன். எத்தனை பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு செலக்ஷனுக்கு? ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்? ஏய், நான் குளத்து வேலைக்கு ஆள் எடுக்கிறேன். ஏய், போலீஸ் வேலைக்கியா? 60 பேர் வந்திருக்காங்கய்யா. ஏய், தமிழ்நாட்டுல மொத்தம் 6.5 கோடி பேர் இருக்காங்க. 60 பேர் மட்டும் தான் வந்தாங்கன்னா மொத்தம் 6,49,349,040 பேர் என்னடா பண்ணுவாங்க? ஏன் சார், எல்லாரும் போலீஸ் வேலைக்கு வந்துட்டா திருட வேலைக்கு யார் சார் வருவாங்க? ஏய், குள்ளரசு, சொல்லுங்க சத்திரியன். உனக்கு விவரமே தெரியல. தமிழ்நாட்டுல திருடங்களே இருக்க கூடாதுன்றதுக்காகத்தான் எல்லாரையும் போலீஸ் ஆக்க நம்ம ட்ரை பண்றோம். அப்பனா மாக்கப்பா, நீ இந்த வேலைக்கு கண்டிப்பா ஜாயின் பண்ணி ஆகணும். கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்ல டிரைவர் வேலை உனக்கு காத்திருக்கு. ஏய், எல்லாரையும் வர சொல்டா. என்னடா ஃபேஷன் பரேடா நடக்குது? இது போலீஸ் பரேட் கவுண்டரா? என்ன நடத்திட்டு இருக்க? அண்ணே வணக்கண்ணே. அது இருக்கட்டும், யாரா நீ? ஏ, வினைத் மகான். என்னது? வினைத் மகாதேவன். சார், அவன் தான் உளறான்னு பார்த்தா நீங்களும் சிரிக்கிறீங்களே சார். ஏ, வினைத் மகாதேவன் சார். திருப்பி கட்டாதீங்க சார். நீ சிரிப்பு காட்டிட்டு அப்புறம் சொல்லாதடா. தயவு செய்து இவன் பேரை சொல்லுங்க. அண்ணே நீங்க என்ன சொல்லுங்கண்ணே. வினைத் மகான் நான் சொல்லுங்க. சொல்லட்டுமா? சங்கர் மகாதேவன்.
அவ்வளவும் பித்தலாட்டம். உண்மையான பேரை சொல்றா. அண்ணே நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுங்கண்ணே. ஏய் உன் பேர் என்னடா? வினய்த் மகாதேவன். விநாயகா மகாதேவனா? கரெக்டா சொல்ற. பில்லா. டேய் பல்லா தள்ளி நில்ற. பில்லா. டேய் பல்லா கரெக்டா நில்றா. அண்ணே அதான் அவர் கேட்டார்ல. இன்னொரு வாட்டி சொல்லுவோம்டா. பில்லா. ஏய் கரண்ட் பில்லா இல்ல இபி பில்லா? டேவிட் பில்லா. டேமேஜ் ஆன பல்லா மாதிரி இருக்கிற டேவிட் பில்லாவா? ஒழுங்கா சொல்றா. உன் பேரை சொல்லு முதல்ல. டேவிட் பில்லா. எந்த ஊர்ரா நீ? அத்திப்பட்டி. வத்திப்பட்டி விக்கிறவ மாதிரி இருக்க. அத்திப்பட்டியா? ஏய் விவரத்தை ஒழுங்கா சொல்டா. நீ விநாயகா மகாதேவனா டேவிட்டா பில்லாவா இல்ல என்னமோ ஒரு பட்டி நீ? இல்லண்ணே நான் டேவிட் பில்லா. ஏய் இவன் யாரா இவன்? டேய் மாத்தி மாத்தி பேசுற. உன் பேரை ஒழுங்கா சொல்லு. அண்ணே என் பேரு சொல்லிடுறேண்ணே. டேவிட் பில்லா தானே என் பேரு. அப்ப ஊரை கேளுங்க. ஏய் அதுதான் கேட்டாச்சுல்ல. என்னமோ அண்ணே வத்திப்பட்டிங்கற. ஊரு வந்து அத்திப்பட்டி, பேரு வந்து ஏய். டேவிட் பில்லாண்ணே. அண்ணன் ஊரு அத்திப்பட்டி. உன் ஊரை கேட்டேன்டா. டே குல்லா ஒழுங்கா கேளுடா. ஏன்டா தேவையில்லா பேசி பேசி குழப்புற? ஏய் அவங்கிட்ட சொல்றா பல்லா. இருடா. அண்ணே என்னை எதுக்காக நான் கூப்பிட்டீங்க அதெல்லாம் சொல்லுங்கண்ணே. ஒரு நிமிஷம் இரு. காலை சேர்த்து வைடா. ஏற்கனவே சேத்துல வச்ச மாதிரி தான் இருக்கு. கைய தூக்குடா. தூக்க மாட்டேனே இப்ப தூக்காம இரு. ஏய் சார். நீங்க ஏன் சார் கைய தூக்குறீங்க? நீங்க இறக்குங்க சார். நீங்க அதை இறக்குங்க வல்லரசு. எப்ப பார்த்தாலும் பயந்துட்டு. இப்ப அழுங்க சார். டெஸ்ட் 44. சத்ரியன் அது டெஸ்ட் இல்ல செஸ்ட். ஜிப்பு 35. சத்ரியன் அது ஜிப்பு இல்ல இப்பு. உங்களுக்கு தெரியுதான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். போதும் போ. அண்ணே எப்பனே கொடுப்பீங்க? இப்ப கிடைக்காது. நீ இன்னும் தண்டால் எடுக்கணும், அதுக்கப்புறம் கயிறை பிடிச்சி தொங்கணும், அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடணும், அதுக்கப்புறம் உனக்கு யூனிஃபார்ம் தைக்கணும், அதுக்கப்புறமா தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அண்ணே அது இல்லைண்ணே எங்க ஏரெல்லாம் சட்டை தைச்சோன்னா 4 நாளில் கொடுப்பாங்கண்ணே. நம்மள டெய்லர் நினைச்சு பேசிட்டு இருக்கிறான். அண்ணே அப்போ நீங்க டெய்லர் இல்லையா? ஏய் எங்க ட்ரெய்லரை நாங்க காட்டட்டுமா? அவ்வளவுதான், எல்லாமே அடங்கிடும். ஏய் நீ கரையிலேருந்து கடலை பார்க்குற. ஏய் அது எங்கடா பாக்குறது? கடலை தான் 3 நாள்ல தியேட்டர்ல இருந்தே தூக்கிட்டாங்களே. ஏய் நான் கடல்லேருந்து கடலோட ஆழத்தை பார்க்குறேன். ஏய் ஆடியன்ஸே யாரும் சிரிக்கல, அப்புறம் என்ன ஆயத்தை பாக்குற? சிரிக்க வைடா. அண்ணே என்னண்ணே? யூ ஆர் ரிஜெக்டட். அண்ணே என்னையானே ரிஜெக்ட் பண்ணுறீங்க? பின்னடா, முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா. சொல்லுங்கண்ணே. ஒரு தீவிரவாதி பிடிச்சா என்னடா பண்ணுவ? அண்ணே அவனை பிடிச்சி போய் கோண்டில் நிறுத்துவனே. என்ன கூண்டில் நிறுத்தாம குன்றத்தூர் பைபாஸ்லயே நிறுத்துவாங்க? டேய் தீவிரவாதியை பிடிச்சா என்னடா பண்ணுவ? அண்ணே அவனை பிடிச்சி தான் கோண்டில் நிறுத்துவ சொல்லிட்டேனே. ஏய் அதை நிறுத்தக்கூடாதுடா. வல்லரசு என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஏய் ஒரு தீவிரவாதியை பிடிச்சா அவனை உட்கார வச்சு மணிக்கு ஒரு தடவை ஒரு பக்கெட்டு தண்ணியை மூஞ்சில ஊற்றணும். அவனை தாம்பு கயிறால 10 நாளைக்கு கட்டி போடணும். அதுக்கப்புறம் அவன் ஃபேஸில் லைட்டிங் வச்சு 3 மணி நேரம் அடிக்கணும். அடிச்சதுக்கு அப்புறம் 10 மணி நேரம் விடிய விடிய அவன் கூட பேசணும். அதுக்கப்புறம் தாண்டா அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும். பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு தமிழே தெரியாதுன்னு. அண்ணே அப்பவும் பேசுவோம்டா, சப்டைட்டில் போட்டு பேசுவோம். என்னண்ணே பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. ஏய் இவனுக்கு ஒண்ணுமே புரியலையா? எடுத்து சொல்லு. அப்புறம் தாண்டா போடுவோம், சப்டைட்டில் போட்டு பேசுவோம். ஏய் அத இப்ப போட்டேன். அண்ணே மாற்றி மாற்றி போறீங்களே. ஏய் என்ன நடக்குதுங்க? நீ எங்க படம்லாம் பார்த்ததே இல்லையாடா? அண்ணே என் படமே நான் பார்த்தது இல்லைண்ணே. முதல்ல அதை போய் பாடுறா. ஏய் அப்போ ஒண்ணு செய். உன் படத்தை நாங்க பாக்குறோம், எங்க படத்தை நீ பாக்குறியாடா? பார்க்குறேண்ணே, பார்க்க முடிஞ்சா பார்க்குறேண்ணே. அண்ணே என்னை செலெக்ஷன் பண்ணுறீங்களாண்ணே? நீ முதல்ல வரும்போது எப்படா நடந்து காட்டுறா. போடா. திரும்ப வராத போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முத ஆள ரிஜெக்ட் ஆயிட்டான். ம் அடுத்த ஆளாவது செலக்ட் ஆவான பாப்போம். Everybody put your hands up and say, welcome to Valentine's Day. This is the day for romance, baby. So, let's sing and dance. ஏய் நிறுத்துடா. ஏய் சாவி கொடுங்க, சீக்கிரம் சாவி கொடுங்க. அந்த புள்ள பயந்து சாவி கொடுக்க சொல்லுது. ஏய் இவன் என்ன பொம்மையா சாவி கொடுக்க? காக்கா வலிப்பு. குறுக்க குறுக்க பேசாத. எங்களுக்கு பதில் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ற. ஆஹா. ஏய்
ஆப்ப கூப்பன் உனக்கு கிடையாது, எங்களுக்கு தான். நீங்க பேசுங்க சார். என்னப்பா பண்ண? சிங்கம் டான்ஸ். ஏய் எங்க எங்க டான்ஸ் டான்ஸ் பாக்குறியா? சிங்கம் டான்ஸ். இது எங்க டான்ஸ்? இதெல்லாம் இங்க காட்டாத. ஏய் ஓட மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்க மாப் கொக்கு. ஏய் மக்கு வல்லரசு, லஞ்சுக்கு டைம் ஆச்சு, பையன் லஞ்ச் ஆர்டர் கொடுக்க வந்திருக்கான். அப்படியா? அப்ப நான் ஆர்டர் சொல்றேன். ஏய் ஓட மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்க மாப் கொக்கு. அப்ப எனக்கு மீன் வறுவல், கொக்க கழுத்து அறுத்துட்டு தந்தூரி போட்டுரு. தப்பில்ல தப்பில்ல தப்பில்லடா. தப்பில்ல. கோழியை தந்தூரி போடும்போது கொக்க தந்தூரி போடக்கூடாது. அது கரெக்ட் தான். மீன் தாண்டா தந்தூரியில நிக்காது. தப்பில்ல தப்பில்ல. சிரிக்க வைக்க வக்கு இல்ல, தப்பு இல்லன்றா. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? ஓகே அடிச்சா உடனே வெயிட்ரா. முதல்ல சூவை கைட்டுறா. கைட்டு வா இல்ல அப்படியே. ஏய் டயலாக் சொல்டா. நாடு விட்டு நாடு, வீடு விட்டு வீடு, கண்டம் விட்டு கண்டம். டேய் முண்டா, டேய் புட்டோ எவ்வளவு நேரம் கழிச்சு கேட்பேன்? மாத்தி மாத்தி பேசுனா எவ்வளவு நேரம்டா கேட்க முடியும்? என்னது ஓகே அடிச்சா உடனே வெயிட்ரா. நான் ஓங்காம அடிச்சாலே 2 டன் வெயிட். நான் காலை தூக்கி இப்படி அடிச்சேன்னா ஃபைட்ரா. ரைட்ரா. இப்போ என்ன செலக்ஷன் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? நீ ரிஜெக்ட்ரா. ஏன் ஏன் ரிஜெக்ட் பண்ண? நீங்களே கேளு ஜோ. அது யாரு? ஜோ. நான் ஜோ. யார் அது? இவரு ஜோவா? ஹன்சிகா மோத்துவனியா? ஏ புள்ள, ஏன் நான் இவனை தான் செலக்ட் பண்ணோம்? சிரிச்சிட்டேன்ல. ஏதோ ஒரு தகுதி சொல்லி இவனை செலக்ட் பண்றது. நீங்களே போலீஸா இருக்கும்போது அவர் இருக்க கூடாதா? பாத்தீங்களே இந்தா. நீங்க எல்லாம் கெஸ்டா இருக்கும்போது நாங்க போலீஸா இருக்கலாம். கஞ்சி நல்லவே யாரும் சிரிக்கல, யாரும் சிரிக்கல. அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? நீ போ, வராத போ. ஏய் வழி விடுறா, டான்ஸ் ஆடுவான். ஓய்யா ஓய்யல்ல. கொய்யால இங்க நில்லுடா. யாரா நீ? சார் நான் செலக்ஷனுக்காக வந்திருக்கேன் சார். யாரா நீ? சார் நான் மரியா. மரியாதையா சொல்லு, யார் நீ? சார் நான் மரியான் சார். பழைய பீரோல இருக்கிற கரியா மாதிரி இருக்கிற நீ மரியானா? இல்லடா. சார் எனக்கு செலக்ஷன் பண்ணுங்க சார். யாருக்கு செலக்ஷனுக்கு வந்திருக்க? அப்பாவுக்கா? இல்ல சார் எனக்கு தான். சித்தப்பாவுக்கா? எனக்கு சார். ஏய் பொய் சொல்லாத. யார் செலக்ஷன்? மாமா தானே? இல்ல சார் உண்மையா எனக்கு தான் சார் வந்திருக்கேன். ஏய் விளையாடாதடா. நீ விளையாடுறியா இல்ல சீரியஸா பேசுறியா தெரியலடா. அதான் சார் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க விளையாடுறீங்களா இல்ல சீரியஸா பேசுறீங்களா சார்? எதுக்குடா வந்திருக்க? சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் சார். டீ குடுக்க வந்தியா? இல்ல சார். குடுத்துட்டு போக வேண்டியதான்றா. சார் சார் டேய் தம்பி நல்லா கேளு. செலக்ஷனுக்கு வரணும்னா முதல்ல பாடி பில்டிங்கா இருக்கணும். உன் பில்டிங்ல போடுற பாடி மாதிரி இருந்துகிட்டு நீ செலக்ஷனுக்கு வந்திருக்கியா? சார் நாங்களாம் சுனாமிலே சும்மிங்க போடுறோங்க. இதெல்லாம் வசனமாடா? சார் இப்போ நான் செலக்ஷன் பண்ணீங்கன்னா பண்ண மாட்டீங்களா சார்? ஏய் கையேறா. சொல்லுங்க சார். ஏய் இது என் கனவு சார். சின்ன வயசுல போலீஸ் வந்து எட்டி பார்ப்பேன் சார். மாமூலா வாங்குவோம் சார். இதெல்லாம் கிடைக்காதா கிடைக்க எத்தனை எதிர்பார்த்துக்கும் தெரியுமா? அப்படி என்ன சார் நான் பெருசா கேட்டேன். எனக்குன்னு ஒரு துப்பாக்கி, எனக்குன்னு ஒரு குண்டு, நம்ம 2 பேரும் போட்டு போட்டு விளையாடலாம் சார். சுட்டு சுட்டு. ஏய் யாரா பைத்தியக்கார மாதிரி பேசுற மடையா? சார் நல்லா பாருங்க சார். நான் பைத்தியக்காரனா? இந்த குள்ளமாகறானே இவன் பைத்தியக்காரனா சார்? ஏய் உன்னை செலக்ட் பண்ணுமா இல்லையா நான் இப்ப முடிவு பண்ணுவேங்க. நில்டா. சார் வெயிட் இந்த ஆளை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது சார். முதல்ல வெயிட். ஏய் உன்னை பார்த்தா வெறுப்பு வெறுப்பா வருது. அது மேல ஏறி நில்லுடா. என்னடா 2க்கு மேல நகரவே மாட்டேங்குது. சார் இறங்கி நில்லுடா. ஜீரோ ஏய் காட்டுது சார். ஒரு தீவிரவாதியை பிடிச்சா நீ என்னடா பண்ணுவ? சார் அவரு உங்களை மாதிரி இருந்தாருன்னா இப்படி பிடிப்பேன் சார். தோ இந்த குள்ள மாதிரி குண்டாந்தா இப்படி பிடிப்பேன் சார். என்னடா உன்னை கட்டி பிடிக்கிற மாதிரி பேசுற? அடிச்சேன்னா உன்னை நான் ரிஜெக்ட் பண்றேன் சார். ஏன் சார்? உன்னை எனக்கு பிடிக்கலடா. எதுக்காக சார் பிடிக்கல? ஒழுங்கா சொன்ன டயலாக் உன்னை எல்லாம் பார்த்தா பிடிக்காதடா. பார்க்க தான் பிடிக்கும். ஆமா நான் தீபாவளியில துணி எடுக்கிறேன். கடைக்கு போய் பார்த்து பார்த்து எடுக்கிறேன். டேய் உன்னை எனக்கு பிடிக்கல. உனக்கு 3 சான்ஸ் தரேன். டேய் உனக்கெல்லாம் எத்தனை சான்ஸ் இருந்தாலும் சரியா பேச மாட்டடா. இந்த ஆப்பிள். வாயை மூடுடா. சார் சொல்றா. அவர் வாயை மூடிட்டு சிரிக்கிறார் சார். சொல்லுங்க சார். அப்ப ஓகே. இந்த 3 பேர்ல யார் தலையில வேணாலும் வச்சு இதை சுடலான்னு பார்த்தோம். அவர் தலையிலே வச்சு சுடலாம். சார்
அவர் சிரிச்ச மாதிரி இருக்காரா இல்ல சிரிக்கிறாரா எதுமோ தெரியல சார். ஏய் சாயந்தரம் 8 மணிக்கு மேல அவர் அப்படிதான்டா இருப்பாரு. துப்பாக்கிய வெயிட்டா புடி, 2 கையில புடி. வெயிட் பத்தலையா வெயிட் மிஷின் மேல ஏறி நின்னு போடு. சார் இந்த துப்பாக்கி தரது போதா அந்த ஆப்பிள கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு உடம்பு ஏத்திட்டு சலைச்சு வரும் சார். இது நல்ல பிள்ளை கிழங்கு. அந்த ஆப்பிள் எடு மாக்காப்பா, முதல்ல இதை நீ சாப்பிடு. ஆமா சார். ஷோ வெயிட்டா இல்ல நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அதை நீ தேத்து. ஓகே உன்னை நான் ரிஜெக்ட் பண்றேன், அதை நீ புரிஞ்சுக்க. 2 ஆப்பிள் சாப்பிட்டு வா தம்பி. ஓய்யா ஓய்யல்ல டேய், ஓய்யா நீ இன்னும் ஓயலையா? அவனை போய் சிரிக்க வைடா. சார் நீங்க தான் சிரிப்பா இருக்கீங்க, போய் சிரிக்க வைங்க சார். நீ செலக்ட் ஆவியா இல்லையாங்கிறது நீ அவரை சிரிக்க வைக்கிறதுல தான் இருக்கு. சார் போடா. ஏன் சார் சிரிக்க மாட்டீங்க? அப்ப என்ன சார் நான் உங்ககிட்ட பெருசா கேட்டேன், உங்ககிட்ட பெருசா இருக்கு சார், அதெல்லாம் கேட்கல சார். கொஞ்சோடு சிரிக்க சார். பாத்தியா இவங்க இதான சார் பிரச்சனை, இவங்க பிரச்சனை. இப்ப சாவடிச்சிடும் சார், அதுக்கப்புறம் சிரிப்பீங்கல்ல சாகரிச்சோம் சார். மிஸ்டர் பாத்தியா கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக இந்த ஆள் ஒருத்தன் உங்களை நான் கைது பண்றேன். எப்ப இது பேசுறா பேசிருப்பா. அமுதவாணன், ஜெயச்சந்திரன் அண்ட் பழனி பட்டாளம் நம்மளுக்காக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க வெற்றி, எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அதுவும் தலையோட ஃபேன் நான், அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அப்புறம் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ரெண்டு பேர் சிரிச்சிட்டாங்க இல்லையா? எப்படியும் நான் தான் வினர்னு தெரியும். சரி ஹோல்ட் பண்ணி பார்க்கலாமே நினச்சேன். வைஷாலி எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அவரை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. ஆனா என்ன விஜயகாந்த் மாதிரி ட்ரை பண்ணீங்க, பரவாயில்ல. உங்களை மாதிரி பேசுறா சிரிப்பு வரும். ட்ரை பண்ணனா ட்ரை பேட்லயே அடிப்பேன். ஷாம், நானா கவுண்டரா கொடுத்து சிரிச்சேன், அதுதான் என்னோட மைனஸ். ஓகே. ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு ஆப்பிள், சிரிச்சா போச்சு ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு நல்லா சாப்பா கடையிலேருந்து ஆப்பம். ஓகே, ஆளுக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாங்க.